எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சேனலில் வந்து இன்றைக்கி மாங்காய் தான் பறிக்க போகிறோம். பாருங்கள், மரத்தில் மாங்காய் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் வந்து அந்தளவுக்கு மாங்காய் இல்லை. போன வருஷம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி தான் கொய்யா மரத்துலேயும் போன வருஷம்லாம் அதிகமாக காய். இந்த வருஷம் எதுவுமே சரியாகவே காய்க்கல. நெல்லிக்காய் மரம், கொய்யா மரம், மாங்காய் மரம் மூணுமே வச்சு சூப்பராக காய்க்குது. நெல்லிக்காய் மட்டும் இப்போ தான் ஒரு 2-3 வந்திருக்குது. அடுத்த வருஷம் நல்லா காய்க்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மாங்காய் பறிச்சுக்கலாம் வாங்க. இந்த மாங்காய் மரம் வந்து நாங்கள் 4-5 வருஷத்துக்கு முன்னதாக வச்சோம். இந்த இப்போ தான் வந்து 2வது முறை மாங்காய் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிது. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு அண்ணன் கூட நிறையா நாங்கள் மாங்காய் பறிச்சிட்டோம். மாங்காய் பறித்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாங்காய் வச்சு நம்ம சேனலுக்கு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு 4 விதமான ரெசிபி செய்யலாம். மாங்காய் சாம்பார், மாங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, மாங்காய் வந்து கடைஞ்சிருக்கிறோம் பருப்பு போட்டு, மாங்காய் தொக்கு, இந்த மாதிரி வந்து 4 விதமான ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது குக்கரில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு தக்காளி, ஒரு 8 பல்லு பூண்டு, சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 4 விசில் வச்சனால 4 விசிலே பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 சின்னதாக இது எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை, பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து பருப்பில் 2 தக்காளி போட்டுருக்கிறேன். அதனால் 1 தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், ஒரு மாங்காய் நீல வாக்கல் இருக்கிற மாங்காய் 1 மாங்காய் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்குறோம். மாங்காய் வந்து புளிப்பு மாங்காய், அதனால் வந்து புளி சேர்க்க வேணாம். 1 நிமிஷம் நல்லா காய் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து காய் சாம்பார்லாம் வைக்கும்போது பருப்பில் வந்து அதிகமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றாமல் அந்த பருப்பு தண்ணியை நம்ம சாம்பார் வைக்கும்போது சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. தட்டு போட்டு மூடிடலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டால் அந்த பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சாம்பார் கொதிச்சா போதும். பாருங்கள், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய்லாம் நல்லா வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் இறக்கும் போது 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா மணமாக நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் இது வந்து ரேஷன் துவரம்பருப்பு. நான் ஒரு கப்பு நிறையா எடுத்துருக்கிறேன். இது அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் இல்லாமல் ரேஷன்லலாம் தூசு தும்பெல்லாம் வரும், அதனால் அப்படியே போட வேணாம். நல்லா கழுவிட்டு உடனே தண்ணியில் போட்ட உடனே கழுவினு, இல்லைன்னா ரொம்ப ஊறிடும். நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 8 பல்லு பூண்டு, சின்ன மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரேஷன் பருப்புன்றதுனால ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. மூடி எடுத்துக்கலாம். 2 விசில் தான் வச்சா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம் 1/4 ஸ்பூன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த கப்பில் தான் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்தேன். அதே கப்பில் மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாங்காய் சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மாங்காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், மாங்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கரண்டிலேயே மாங்காவை நல்லா மசிச்சிக்கலாம். பருப்பு நான் கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். ரொம்ப குழக்குழான்னு வந்து கடையக்கூடாது பருப்பு. இப்போ வேக வச்ச மாங்காவில் சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை. இந்த மாங்காய் கடையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாங்காய் கடையில் வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் கடையில் நம்ம வந்து தக்காளி, புளி எதுவுமே சேர்க்கலை, வெறும் மாங்காய் மட்டும் சேர்த்துருக்குறோம். அந்த மாங்காயோட புளிப்பே ரொம்ப நல்லா இருக்குது. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், மாங்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சம். காரக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் போட்டால் தான் மணமாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக மாங்காய் கட் பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காய் மாங்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்ததுனால புளி சேர்க்கணும். ஆனால் புளி சேர்க்க வேணாம். நான் மாங்காய் சேர்க்கறதுனால அதுவே நமக்கு வந்து புளிப்பாக இருக்கும். தக்காளி வேறு ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். அதனால் வந்து புளியெல்லாம் சேர்த்துக்க வேணாம். பாருங்கள், மசாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் வந்து நல்லா கட்டியாக வரணும் குழம்பு, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன். மாங்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு நல்லா பாருங்கள் திக்காக வந்துடுச்சு. இந்த குழம்பு வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மாங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்து தோல் சீவி நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து 2 கப்பு வந்தது. ஒரு மாங்காய் துருவுனா இந்த மாதிரி 2 கப்பு வந்தது. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். துருவன மாங்காய் 2 கப்பு, வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், தூள் உப்பு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மசாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து வச்சுட்டேன். இது இப்படியே ஊறட்டும். பொடி ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஊறுகாய் செஞ்சாலும் நம்ம வந்து கடுகு வெந்தயம் வந்து வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ நான் 2 ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு பொன்னுவரெல்லாம் வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும், மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் கடுகு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு வெந்தயம் வந்து நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். மாங்காய் தொக்குக்கு 100 கிராம் நெல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தொக்குக்கு ஊறுகாய்க்கெல்லாம் வந்து நெல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு எண்ணெய் பாருங்கள் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா 1-2 இடிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில். அப்போ தான் வந்து தொக்கு வந்து கெட்டு போகாது. நாள் கணக்கில் நல்லாயிருக்கும், மாதம் கணக்கில். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகா 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம 1 வாரம் 10 நாள் சாப்பிட்றது இருந்தால் இந்த தொக்கு வந்து சூடாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாதம் கணக்கில்னா கொஞ்சம் சூடு நல்லா ஆறட்டுன்னு நம்ம இந்த எண்ணெய் சேர்த்துட்டா மாதம் 1 மாதம் 2 மாதம் ஆனால் கூட இந்த தொக்கு வந்து கெட்டு போகாது. நாங்கள் வந்து 2-3 நாளைக்கு தேவையான அளவுக்கு தான் ஒரு மாங்காய் தான் செஞ்சுருக்கோம். அதனால் நான் வந்து சூடாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிற பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாங்காய் தொக்குள் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொக்கெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது. உப்பு கம்மியாக இருந்தால் மாங்காய் ஊறுகாய் தொக்கு இந்த மாதிரி எது செஞ்சாலும் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பாருங்கள், நான் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்தேன். சரியாக போயிடுச்சு பாருங்கள். இந்த தொக்கு வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து எண்ணெய் காய வச்சு சூடாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2-3 நாள்லேயே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். நீங்கள் மாங்காய் சீசன் கிடைக்கும் போது ஒரே முறை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் கணக்கில் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. பாருங்கள், சூப்பராக மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.